வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டேக்ஸ் கன்சல்டன்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அவேர்னஸ் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து மெயில் வருது அப்படின்னா, அதில் ஒன் ஆஃப் த மெயில் ஐடி do not reply at incometax.gov.in இதுதான் மெயில் உங்களுக்கு ஜென்ரலாக வரும். இதில் நீங்கள் ரிப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு இது சிஸ்டம் ஜென்ரேட்டட் இன்ஃபர்மேஷன் தான். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு இதை அனுப்புவாங்க. இதில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன், இன்டிமேஷன், அலர்ட், நோட்டீஸு, அக்னாலேஜ்மெண்ட், கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது அஃபீஷியல்ஸ் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலிமா சிஸ்டம் ஜென்ரேட்டட் ஒரு மெயில் ஐடி தான். ஸோ இதில் ரிப்ளைஸ் அக்செப்ட் பண்ணாது. ஸோ இது நான் இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நான் உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கேன், நான் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் போடுவாங்களே தவிர, இந்த மாதிரி லிங்க் அனுப்பிச்சு அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ரீஃபண்ட் வரும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த அட்டாச்மெண்ட் ஃபைலும் வராது. ஏபிகே ஃபைல் மாதிரி எந்த அட்டாச்மெண்ட்டுமே அவங்க அனுப்ப மாட்டாங்க. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஃபைலை. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்ததுன்னா அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. அது ஸ்கேம் தான். சரி, ஓகே. உங்களுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெயிலில் பண்ணக்கூடாது. நீங்கள் உங்களோட இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் போர்ட்டல், அதாவது www.incometax.gov.in இதில் தான் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ, பெண்டிங் ஆக்ஷன்ஸோ இல்லை ப்ரொசீடிங்ஸோ இல்லை கம்ப்ளைண்ட்ஸோ என்ன வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதில் நோட்டீஸா இல்லைனா கம்யூனிகேஷன் ரிசீவ்டான்றதை நீங்கள் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அது. ஸோ அதை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வர அக்னாலேஜ்மெண்ட்டை நீங்கள் ரெக்கார்ட்ஸுக்கு வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் ரிப்ளை பண்ணணுமே தவிர அந்த மெயில் ஐடியில் ரிப்ளை பண்ணுங்கன்னு உங்களுக்கு வராது. அது பியூர்லி இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ இது உங்களுக்கு ஒன் ஆஃப் த மெயில் ஐடி தான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரும். ஜென்ரலாக டு நாட் ரிப்ளைன்னு போட்டு தான் வரும். ஸோ இது எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நோட்டீஸ் ரீஃபண்ட் டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வரும். அதுக்காக தான் நான் மெயினாக இந்த வீடியோ பண்ணுறேன். இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ரிலேட்டடான வீடியோஸை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.